ஏண்டா படவா, லவ் பண்றேன்னு அந்த பொண்ணு பாட்டுக்கும் கண்டுக்காம போகுது. பெருசு, இது அவங்க ஊர் பஸ் ஸ்டாப். அவளுக்கு தெரிஞ்சவங்க யாரும் இருந்துட்டாங்கன்னா என்ன பண்றது? அட யாரா இவன்? என்னடா பெரிய பொல்லாத தெரிஞ்சவங்க? டேய், நான் அப்பவே சொல்லல உன் தாத்தாவை கூட கூட்டிட்டு வராதுன்னு. டேய் தென்னை மரம். டேய் மச்சான், இங்க பாடுறா. இந்த ஆள் துரத்துனதுனாலதான் நான் தென்னை மரத்துல ஏறி தொங்கிட்டு கிடந்தேன். அதையே பட்டு பேரை வச்சு தென்னை மரம்ங்கிறாரு. அப்படிதானே ராஸ்கல் சொல்லுவேன். தென்னை மரம் தென்னை மரம். ஐயோ தாத்தா, வந்த இடத்துல இப்படி ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறது ரொம்ப முக்கியமா? டேய் என்னடா சும்மா? அந்த காலத்துல நான் பாட்டி அடிக்காத சைட்டா? சும்மா யாராவது பாத்துருவாங்கன்னு பூச்சாண்டி காட்டானுங்க. லவ் பண்றவனுக்கு தைரியம் இருக்கணும்டா. ஆமா ஆமா, ஏன் இந்த பெருசு லவ் பண்ணி அந்த காலத்துல நீ நானும் போட்டு அடிச்சுக்கிட்ட மாதிரில பேசுது. டேய் கோகனட்டு, மைண்ட் வாய்ஸ்னு நினைச்சு சத்தமா பேசுறடா. அப்புறம் என்ன சொன்ன? எனக்காக போட்டி போட்டுக்கிட்டா வந்து நின்னாங்க நான் கேக்குறேன். டேய் கோகனட்டு, அந்த காலத்துல என் பின்னாடி எத்தனை பொம்பளை பிள்ளைங்க சுத்திட்டு கிடந்தது தெரியுமா? எத்தனை லவ் லெட்டர் பாத்திருக்கேன் தெரியுமா நானு? ஆஹா, நம்பிட்டோம். இந்த கதையெல்லாம் உன் பேரங்கிட்ட வேணா அடிச்சு விடு, நம்புவான். என் காதுல என்ன பூவா சுத்திட்டு வந்திருக்க நீ சொல்றதெல்லாம் நம்புறதுக்கு? அட யாரா இவன்? திண்ணையில 6 மணிக்கு சாயந்தரம் உட்காந்து நான் படிக்க ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோயேன், தண்ணி எடுக்கிற வெண்ணைய வாங்குறேன்னு அங்க உள்ள பிள்ளைங்க வீட்டுக்கும் வீதிக்கும் அலைஞ்சிட்டு கிடக்குங்க. எல்லாம் யாரால? எல்லாம் உன் தாத்தாவும் சைட் அடிக்குதான். வச்ச கண்ணு வாங்காம என்னையே பாத்துட்டு இருப்பாளுங்க. ஷோபா, ஐயோ ஆனந்தம், இதெல்லாம் எனக்கு தேவையாயா? ஏண்டா இம்புட்டு நேரம் என் கூட சுத்திக்கிட்டு இருக்க, பேர் கூடவா தெரியாது? அருணாச்சலத்தை போய் ஆனந்தங்கிற. உன் பேரு எவன் பெருசு கேட்டான்? எல்லாம் அந்த ஆளு ஆனந்தத்தை சொல்லணும். அந்த ஆளாலதான் இம்புட்டு பிரச்சனையும். டேய் யாரா கோகனட்டது? என்ன பெத்தானே ஒரு புண்ணியவா அந்த ஆளுதான் எங்க அப்பா. அந்த ஆளால தானே இந்த பேச்செல்லாம் நான் கேட்க வேண்டியதா இருக்கு. ஐயோ தயவு செய்து 2 பேரும் நிறுத்துறீங்களா? தாத்தா, அதான் நீ அவளை பாக்கணும்னு சொன்னல, பாத்தாச்சுல்ல, கிளம்பலாம் வா. எங்கட கிளம்புறது? பாக்க மட்டும்தான் செஞ்சிருக்கோம். இன்னும் அந்த பிள்ளைய டெஸ்ட் பண்ணலையே. டெஸ்டா? ஆமாண்டா, ராக்கெட் விஞ்ஞானி டெஸ்ட் பண்ண போறாரு, பாத்துக்க. தாத்தா சும்மா இரு, எதுவும் ஏடா கொடுத்துக்குன்னு எதுவும் வேலை செஞ்சு வைக்காத. டேய் படவா, சும்மா இருங்கடா. அந்த புள்ள நம்ம வீட்டுக்கு சரியா வருமா வேணாமான்னு டெஸ்ட் பண்ணி பார்க்க வேண்டாம்? ஐயோ பெருசு, அதெல்லாம் சரியாதான் வருவா. நீ இந்த இடத்த விட்டு காலி பண்ணு. டேய் சும்மா இருடா. உன் அப்பனுக்கே பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சது நான் தான். இந்த புள்ள நம்ம வீட்டுக்கு சரி வருமா வராதான்னு நான் தான் பார்த்து சொல்லுவேன். என்ன பண்ண போற? என்னவோ பண்ண போறேன்டா. 2 பேரும் இங்கே நில்லுங்க. ஐயோ பெருசு, லைஃப்ல எதுவும் விளையாடுறத அவ்வளவுதான். அப்புறம் அட போடா, போனா போயிட்டு போறா. தனலட்சுமி இல்லன்னா ஜெயலட்சுமி. டேய் என்னடா இது? அந்த ஆளை அனுப்பி விட்டுருக்கல, கோவிந்தா தான் போ. ரொம்ப நாளுக்கு அப்புறம் காலேஜ் வர்றது கடுப்பா இருக்குடி. மாமா தாயே வா, பெண்டிங்ல அப்சர்வேஷன் அசைன்மெண்ட்னு உனக்காக காத்திருக்கிறது. பாரா, என்னடி ரொம்பதான் சலிச்சுக்கிற? வேற பின்ன ஒரு மாதிரி கடுப்பா இருக்கு. அப்புறம் காலேஜ் வந்து படிச்சுக்கிட்டு பேசாம கல்யாணம் பண்ணிக்கிட்டு போக வேண்டியதானே? பொடி லூசு, உன்கிட்ட சொன்ன பாரு. ஹே சத்யா, யாரடி அது? ஏதோ குறுகுறுன்னு உன்னையே பாத்துட்டு இருக்காரு. என்னையவா? எனக்கு யாருன்னு தெரியலையே. ஏ பாப்பா. பாப்பாவா? ஏ பாப்பா, உன்னதாமா? யாரடி கூப்பிடுறாரு? தெரியலையே. ஏ வெள்ள சுடிதார் உன்னதான்? என்னையவா? ஆமா உன்னதான். என்னது? எங்க படிக்கிற? அது உங்களுக்கு பெரியவங்க கேட்டா பதில் சொல்லணும். இல்ல, முன்ன பின்ன தெரியாதவங்க கிட்ட எல்லாம் அப்படியெல்லாம் சொல்லிட முடியாது. முன்ன பின்ன தெரியாதவனா? என் பேரனை நீ லவ் பண்றல? என்னது? என்னம்மா தெரியாத மாதிரி கேக்குற? என் பேரனை நீ லவ் பண்றல? ஹலோ, என்ன நீங்களே ஃபர்ஸ்ட் எனக்கு யாருன்னு தெரியாது, இதுல உங்க பேரனை வேற நான் லவ் பண்ணேன்னு வந்து சொல்றீங்க? ஏமா என்னமா சொல்ற? நீ என்னமா அவனை லவ் பண்றேன்னு அவன் உருக்கிட்டு கிடக்கான். என்னடி, யார் இந்த ஆளு? யாருக்கு தெரியும்? ஏய் பொய் சொல்லாத. என் பேரனை நீ லவ் பண்ணல? ஹலோ ஹலோ, என்னங்க? யாருங்க உங்க பேரன்? அட கடவுளே, இது என்னடா கொடுமையா இருக்கு? லவ் பண்ற பையனையே யாருன்னு கேக்குறான் இந்த பொண்ணு.
என் பேர் என்ன உனக்கு தெரியாது? அதுவும் அங்க டீ கடைக்கிட்டு நிக்கிறான் பாரு. Chumbalaka, chumbalaka, chumbala, chumbalale. Chumbalaka, chumbalaka, chumbala, chumbalale. Chumbalaka, chumbalaka, chumbala, chumbalale. அட நம்ம மிளகா பஜ்ஜி, அவனுக்கு தாத்தா போல இருக்குடி இந்த ஆளு. இங்க பாருங்க, வயசுல பெரியவங்களா இருக்கீங்களேன்னு பாக்குறேன். உங்க பேரை சொல்லி அனுப்பிச்சேன், நான் லவ் பண்றேனே. ஆமா. அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அவன் உங்ககிட்ட பொய் சொல்லியிருக்கான். பொய்யா? ஏய், இங்க பாரு, ரெண்டு பேத்துக்குள்ள ஏதோ சண்டைனா சொல்லு, பேசி தீர்த்து வைக்கிறேன். அதுக்கு நான் உன்ன லவ் பண்ணலன்னா சொல்லாத. இது என்னடா கொடுமையா இருக்கு? பண்ணலன்னு தாங்க சொல்லுவாங்க. என் பேரனுக்கு பின்னாடி எத்தனை பொண்ணுங்க நிக்கிறாளுங்க தெரியுமா? அவன் ஒரு வார்த்தை ஓகேன்னு சொல்லிட மாட்டேன் நானு. எது அவன் பின்னாடியா? இங்க ஜூனியர்ஸே அவனை மதிக்க மாட்டாங்க. ஏங்க, உங்க பேரை வந்து உங்ககிட்ட பொய் சொல்லியிருக்கான். நான் அப்படி எல்லாம் யாரையும் பண்ணல. அப்போ இல்லங்கிற? ஆமா. காயத்ரி, பஸ் வருது, வாடி போலாம். என்ன பெருசு அப்படி ஷாக் ஆகி நிக்கிற? வச்ச டெஸ்ட்ல எப்படியும் ஆள் பாஸ் ஆகிருப்பா. பாஸ் ஆனாலா? பொடவா என்னடா பொண்ணாவ டெஸ்ட் பேப்பரையே கிழிச்சு போட்டுட்டு போறா. எது கிழிச்சு போட்டுருச்சா? என்ன பெருசு சொல்ற? டேய் படவா, நான் உனக்கு என் ஃப்ரெண்டு பேத்தியை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னதும் நீ பயந்துகிட்டு வேற ஒரு புள்ளைய லவ் பண்றேன்னு என்கிட்ட கையை காமிச்சிருக்க. என்னது? அந்த புள்ள உன்ன லவ்வே பண்ணலையா? லவ்வே பண்ணலையா? அப்படிதான் சொல்லிட்டு போறா. நீ பொய் சொல்றியாமே? அப்படியெல்லாம் அவ சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லையே. அப்ப நான் என்னடா பொய்யா சொல்றேன்? அதுக்கு வேணும்னா வாய்ப்பு இருக்கு. டேய், அவ உண்மையாவே உன்னை லவ் பண்ணலன்னு சொல்லிட்டு போறாங்கற. டேய், எனக்கெல்லாம் நம்பிக்கை இல்லடா. வேணும்னா அந்த பொண்ணு கிட்ட கேளு. எந்த பொண்ணு கிட்ட? பழம் வச்சுட்டு உட்காந்துருக்க அந்த பிள்ளை கிட்ட கேளு. ஆமாம்பு, அந்த பிள்ளை அப்படிதான் சொல்லுச்சு. அந்த பையனை எனக்கு யாருன்னே தெரியாதுன்னு இந்த மனுஷரை கண்டமேனிக்கு பேசி விட்டுச்சு. இப்ப நம்புறீங்களாடா? ஏன் அப்படி சொன்னா? தள்ளு. டேய் விஜய், டேய் என்னடா ஓடி பஸ்ஸையா பிடிக்க போறான்? அவதான் இவனை யாருன்னே தெரியலன்ட்டாளு. என்ன நடக்க போதோ? வேற நின்னுட்டே இருந்த பஸ் போயிடும்லடி. விஜய், விளையாடுறியா? இல்லடி. இப்ப என்னடா அவசரம் இப்படி ஓடி வந்து ஏறுற அளவுக்கு? ஒரு முக்கியமான விஷயம். சரி இரு ஒரு நிமிஷம். காயத்ரி, தண்ணி பாட்டில் கூட. இல்லடி, வேண்டாம். தண்ணி எல்லாமும் வேண்டாம். என்னடா ஆச்சு? ஆமா, என்ன லவ் பண்ணவே இல்லைன்னு சொன்னியாமே. என்னது? நான் எங்கடா அப்படி சொன்னேன்? நீ சொல்லலையா? யார்கிட்ட நான் சொன்னேன்? அதான்டி, எங்க தாத்தா கிட்ட. தாத்தாவா? பஸ் ஸ்டாண்ட்ல தாத்தா கிட்ட சொன்னியாமே. ஆமா, ஒரு பெரியவர் கிட்ட சொன்னேன். அது ஆனா உங்க தாத்தாவா? அடி பாவி, அப்ப அப்படி சொல்லிருக்க. ஹே சிச்சி, இல்லடா, அது உங்க தாத்தான்னு எனக்கு தெரியாது. வேற? நான் எங்க சீனியர் ஒரு பையனோட தாத்தான்னு நினைச்சுக்கிட்டு அப்படி சொல்லிட்டேன். சரியா போச்சு போ. அட பாவி, இதுக்காகவே இப்படி இருந்து ஓடி வந்திருக்க? இதுக்காகவா நான் கேக்குற? அப்படியே போட்டேன்னா கொஞ்ச நேரத்துல என்னமோ ஏதோ நினைச்சிட்டேன். இப்பதான் நிம்மதியா இருக்கு. ஏண்டா, அதுக்கு ஒரு கால் பண்ணிருக்க கூடாதா? தெரியலடி, கால் பண்ற அளவுக்கு பொறுமை இல்ல. என் காலம் அந்த இடத்துல நிக்கவே இல்ல. போடும். டிக்கெட் 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 எடுத்தாச்சா தம்பி? இன்னும் இல்ல. ஏன்பா இப்படி ஓடி வந்து ஏறியே? ஏதாவது ஒண்ணுனா என்னப்பா பண்ணுவ? என்ன லவ்வா? நாங்களும் உன்ன மாதிரி தான்ப்பா ஒரு காலத்துல ஓடி ஆடி பாடி தெரிஞ்சோம். அப்புறம் என்ன பண்றது? அவ இந்த பஸ்ல வந்த ஒரு பையனையும் லவ் பண்ணி கல்யாணம் முடிச்சிருக்கா. நானும் படிக்கிறதெல்லாம் கோட்டையை விட்டுட்டு அவ பின்னாடி சுத்தின பலனுக்கு இந்த பஸ்ஸோட கண்டக்டர் ஆக வேண்டியதா போச்சு. சரி சரி, ப்ளீஸ் அட்வைஸ் எல்லாம் பண்ணாதீங்க. ஏன்பா மனசு மாறிட்டியா? சச்சே இல்ல, எனக்கு பிடிக்காது. அதானே பார்த்தேன். இதுக்கெல்லாம் காரணம் நீங்க இல்லடா, உங்க வயசு. சரி சரி, டிக்கெட் எடு. என்னங்க இது? என்னடா 10 ரூபா கிட்ட பர்ஸ் நீட்டுற? 10 ரூபா கொடு. இதை நீங்களே வச்சுக்கோங்க. சும்மா சும்மா வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அதான் நீ மாப்பிள, இப்பதான் ஆரம்பிச்சிருக்கு போல, கொஞ்ச நாள்ல தெரிஞ்சிடும். குடி பர்ச, 10 ரூபா போதும். வடலூர் நெய்வேலி ஆர்ச்சி கேட்டு டிக்கெட் எடுத்தாச்சா? ஏண்டா, இதெல்லாம் தேவைதானா? அட போடி. ஒரு நிமிஷம் நின்னு கூட யோசிக்க முடியாத அளவுக்கு அவ்வளவு வச்சிருக்கியா?
ஏமா யாருமா அது பஸ்ல இருந்து காத்துக்கு துப்பட்டாவை பறக்கிட்டு விளையாடுறது? அஜய் என்னோட ஷால் தான். அச்சோ பறந்துருச்சு. ஆச்சு. விஜய் இவன் எங்க போனா? நான் பஸ் நிறுத்தினா நம்ம இருந்ததெல்லாம் விடவும் தாண்டி இருக்கானுங்களே இந்த காலத்து பசங்க. ரொம்பவும் தேங்க்ஸ் அண்ணா. லூசு பரவாயில்ல, இனி இப்படி பறக்க விட்டுறாம பார்த்து பத்திரமா வச்சுக்க. ஓய் பின் போட வேண்டியதானே? இல்ல எப்பவும் போடுவேன் தான், ஆனா இன்னைக்குதான் மறந்துட்டேன். அத பண்ணு. பஸ்ல ஏறதா எப்படி இல்ல விட்டுட்டு போகட்டுமா? அங்கிள் ஒரு நிமிஷம் வந்துட்டோம். சரி கிளம்பு, காலேஜ் போயிட்டு மறக்காம பின் பண்ணேன. மழை வர மாதிரி இருக்கு, கொடை வச்சிருக்கியா? மா வாங்கம்மா. சரி சரி கிளம்பு. மா இருந்த சம்பள காசு தான் நேத்தே போட்டு விட்டுட்டேன்லமா. புரியுதுப்பா, தங்கச்சிக்கு செமஸ்டருக்கு எக்ஸாம் ஃபீஸ் கட்டணுமா? ஒரு 1000 ரூபாய் இருந்தா போதுங்கிறா. சரிம்மா நான் ஏதாவது பாக்குறேன், வைங்க. சுபா நான் என்ன பண்ணுவேன்? ரூம் வாடகை போகணும், மீதி கையில 1000 ரூபாய் தான் நிக்குதே. அதையும் இருந்து ஊருக்கு போட்டு விட்டுட்டா நான் செலவுக்கு என்ன பண்றது? அப்படி இப்படின்னு பார்த்தாலும் ஒரு 500 ரூபாயாவது தேவைப்படுது. ஏற்கனவே பையில எல்லார்கிட்டையும் கடன் வாங்கி வச்சாச்சு, ஒருத்தனும் தரமாட்டான். இப்ப நான் என்ன பண்றது? இந்த மிடில் கிளாஸ் வாழ்க்கையை ஓட்டுறது எவ்வளவு கஷ்டமா இருக்கு. ஒண்ணு பிறந்தா எல்லாம் இருக்கிறவனா பிறக்கணும், இல்லைன்னா ஒண்ணுமே இல்லாதவனா பிறக்கணும். இப்ப நான் பணத்துக்கு எங்கடா போவேன்? அட இது என்ன 500 ரூபாயா? யாராவது தவறு விட்டுட்டு போயிட்டாங்களா? சுத்தி முத்தி யாரையும் காணல. கடவுளே நல்ல நேரம் பார்த்து இந்த ரூபா நோட்டை என்கிட்ட அனுப்பிச்ச. மாமா கொஞ்சம் சீக்கிரம் உங்களுக்கு இந்த கார்டுல எந்த டிசைன் பிடிச்சிருக்குன்னு பார்த்து சொன்னா பரவாயில்ல. அந்த கார்டையே கல்யாணத்துக்கு இன்விடேஷனா அடிச்சிருவோம். வேற இன்னும் 4 நாள் 5 நாளோ தான் இருக்கு. இப்போவே டிசைன் செலக்ட் பண்ணி கொடுத்தாதான் ஈவினிங்குள்ள கார்டு கையில வாங்க முடியும். அதுவும் இல்லாம நீங்களும் உங்க சொந்த பந்தம்னு எல்லாருக்கும் கார்டு கொடுக்கணும். சொல்லவும் கேட்காம என்னவோ பாழங்குழியில தள்ளுற வேலை தானே இதெல்லாம். என்ன ராணி புதுசா பேச்செல்லாம் தினுசா இருக்கு? ஏன் வாயில இருக்க பல்லு எதுவும் காணாம போகணும்னு நினைக்கிறியா என்ன? வேற பின்ன இந்த கல்யாணத்துல யாருக்கு சந்தோஷம் சொல்லுங்க? ராணி உள்ள போ. எதுக்குங்க போகணும்? நான் எதுக்கு போகணும்? இப்ப இந்த கல்யாணத்துக்கு என்னங்க அவசியம்? ராணி என்னங்க உள்ள போன. சும்மா நிறுத்துங்க. எப்பவும் பயந்து பயந்து உங்களுக்கு கூழ கும்பிடு போட்டுக்கிட்டே இருக்கணும்ல. அதிகம் பேசுற ராணி. பேசதாங்க செய்வேன், பேசதான் செய்வேன். ஏன்னா நான் பெத்த பொண்ணோட வாழ்க்கை இது. இந்த கல்யாணத்தை பண்ணிக்க போற அவளுக்கு தான் சந்தோஷமா, இல்ல பெத்தவ எனக்கு தான் சந்தோஷமா? யாருக்கு தாங்க இந்த கல்யாணத்துல சந்தோஷம்? என்ன அன்னைக்கு உன் தம்பிக்கார வந்து பேசிட்டு போன தைரியத்துல பேசிட்டு இருக்கியா? ஆமாங்க அப்படிதான் பேசுறேன். அதுக்கு என்ன இப்போ? ராணி உள்ள போயிடு. மாப்பிள்ள உட்கார்ந்து இருக்காருன்னு பாக்குறேன். எனத்தையும் வாங்கி கட்டிக்கிட்டு போயிடாத. எதுக்குங்க நான் போகணும்? எதுக்கு நான் போகணும்?
ஏண்டி நான் பார்த்த மாப்பிள்ள உங்களுக்கு எந்த விதத்துல நீ குறைஞ்சு போயிட்டாரு? உன் பொண்ண காலத்துக்கும் கண் கலங்காம கஷ்டப்படாம வச்சு பாத்துக்க முடியும் அந்த மனுஷனால. ஆசைக்கு சொந்த பந்தம்னு சொல்லிக்கிறதுக்கு 1000 பேரு, வசதிக்கும் குறைச்சல் இல்லாம நல்ல வாழ்க்கை தான் உன் பிள்ளைக்கு அமைய போகுது. வசதி சொந்த பந்தம்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டுங்க, ஆனா அவ நம்ம பெத்த புள்ள, அவ மனசுல என்ன இருக்குன்னு புரிஞ்சு நடந்துக்க வேண்டாமா? போனா போது அத்தையாச்சுன்னு பார்த்தா போற போக்குல இதுக்கே ஒரு பாயாசத்தை போடணும் போல இருக்கே. ஹெண்டி ஹரியு கெட்டவளே, மனசுன்னு பார்த்துதான் ஒருத்திக்கு வாழ்க்கை ஒண்ணும் இல்லாம போச்சு. இவள அந்த மாதிரி நிக்கணும்னு நினைக்கிறியா? அவளுக்கு ஏதோ நல்ல நேரம் இருந்தா அவ வாழ்க்கை எப்படியோ ஒப்பேத்தியாச்சு. இவளை யார் தலையில கொண்டு போய் கட்டுவ? அதுவும் உன் பொண்ணு அவளுக்கு பாத்துருக்க மாப்பிள்ள இருக்கே, மாப்பிள்ள அவனுக்கு சொந்தம் பந்தம்னு சொல்லிக்கிறதுக்கு ஒருத்தன் கிடையாது. ஒண்ணும் இல்லாத பயலுக்கா பிள்ளைய கட்டி கொடுக்க சொல்ற? அப்புறம் இந்த ஊர்ல எனக்கு கொஞ்சம் நெஞ்சம் இருக்க மானமும் மரியாதையும் இல்லாம போறதுக்கா? ஒண்ணும் இல்லாதவனுக்கு என் வீட்டு பிள்ளைய கட்டி கொடுக்க முடியாது. உன் தம்பியை கண்ட தைரியத்துல தானே நீ ஆடிட்டு இருக்க. தெரியாமதே கேக்குறேன், நீ எல்லாம் மனுஷனா இல்ல மிருகமா? என்னடி சொன்ன? தொலைச்சு உள்ள போடி. கண்ணா மூச்சி ரே ரே கண்டுபிடியாரே, எது மனிதர்கள் ஆடிடும் ஆட்டம் என தெரியுது இப்போது, எது ஆண்டவன் ஆடிடும் ஆட்டம் என தெரிவது எப்போது. ஐயோ இந்த ஆட்டத்தில் முடிவே இல்லையோ, ஐயோ இந்த கூட்டத்தில் ஓய்வே இல்லையோ. என்ன அப்படி பாத்துட்டே இருக்க? அது ஒண்ணும் இல்ல. ஓகே, நீ இப்போ ஓகே தானே? எனக்கு என்ன, நான் நல்லாதான் இருக்கேன். இல்ல, ரொம்ப நாள் காலேஜ் வரல, உங்க வீட்டுல ஃபங்க்ஷன் இருக்குன்னு காயத்ரி சொன்னதான், இருந்தாலும் கேட்கணும்னு தோணுச்சு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் நல்லாதான் இருக்கேன். அப்புறமும் சாரி ரொம்பவே. எதுக்காக சத்யா? இல்ல, என் மேல உனக்கு எந்த கோவமும் இல்லையே. இல்ல புரியல, நான் ஏன் உன் மேல கோவப்பட போறேன்? நான் கொடுத்த லெட்டர் படிச்சியா? என்ன சத்யா, கன்ஃபார்ம் பண்ணிக்கிறியா? என்னடா நாம எதுவும் நல்லா பேசுறத வச்சு இவன் பழைய மாதிரி எதுவும் ஆரம்பிச்சுட்டு போறான்னு பயமா இருக்கா? பயப்படாத, நீ லெட்டருக்குள்ள எழுதின விஷயத்த நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். ஆனாலும் அதுக்கு முன்னாடியே நான் உன்கிட்ட இருந்து விலகி இருக்கணும்னு தான் முயற்சி பண்ணேன். அப்படி இருக்க பட்சத்துல தான் அந்த சீனியர்ஸால பிரச்சனை வந்து அது நான் தானே நீங்க தப்பா நினைச்சுக்கிட்டீங்க. சாரி ரோஹித், அன்னைக்கு நடந்ததுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நீதானே. நானும் தப்பா புரிஞ்சுக்கிட்டு அத பிரின்சிபல் வரைக்கும் கொண்டு போய் என் சித்தப்பாவும் உன் மேல எந்த தப்பும் இல்லைன்றத புரிஞ்சுக்காம நான் சொன்னதை கேட்டு உன்னை அடிக்க போய். ரொம்பவும் சாரி ரோஹித். ஹே, இட்ஸ் ஓகேமா, விடு. முடிஞ்சு போனதை பத்தி பேசி என்ன யூஸ் சொல்லு? நீ எதுவும் மனசுல வச்சுக்கலல்ல? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சொல்ல போனா நான் தான் எல்லாத்துக்கும் உன்கிட்ட சாரி கேட்கணும். ஏன்னா நான் தான் உன் மனசுல என்ன இருக்குன்னே தெரியாம உன் பின்னாடியே வந்து உனக்கு ரொம்ப டார்ச்சர் கொடுத்துட்டேன். சாரி சத்யா. என்னோட சாரியை அக்செப்ட் பண்ணிட்டியா, இல்ல இன்னும் என் மேல எதுவும் கோவம் இருக்கா? ஹே சே இல்ல ரோஹித், நான் தானே நீ மாறிட்டேன்றது தெரியாம அவசரப்பட்டுட்டேன். நான் தான் உன்கிட்ட சாரி கேட்கணும். ஹெம்மாடியே போதும் போதும், இப்படியே மாத்தி மாத்தி இங்கே 2 பேரும் சாரி கேட்டுட்டு இருந்தீங்கன்னா பெல் அடிச்சு எல்லாரும் கிளாஸ்க்கே போயாச்சு. அப்புறம் 3 பேரும் அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட் தான். சரி, நீ அந்த லெட்டர்ல இருந்ததெல்லாம் படிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ. அவங்க போய் half an hour ஆகுது. நிவி,
என்ன பாக்குற? அப்படி கார்ல இருந்து இறங்குனதும் நான் கூட வந்ததையும் ஞாபகம் இல்லாத மாதிரி ஓடி வந்துட்டல்ல. ஹே இல்லடி அது. நானே இனி உன் கூட இங்க தான் படிக்க போறேன். ஆனா உனக்கு என் மேலாம் கொஞ்சமும் அக்கறை இல்லல்ல. அந்த பொண்ணு பார்த்தது ஓடி வந்துட்டேன்ல. ஏய் அப்படி இல்லடி. நான் கோவமா தான் இருக்கேன். சரி இப்ப என்ன பண்ணணும்? தெரியலையே, ஆனா நான் கோவமா இருக்கேன். ஹே உன் கோவத்தெல்லாம் வந்து பாத்துக்கலாம். கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, வா போலாம். நான் வரமாட்டேன். ஹே நிவி, ஃபர்ஸ்ட் டேடி இன்னைக்கு உனக்கு. முத நாளே லேட்டா வந்தா திட்டுவாங்க, வா. நோனா நோ தான். சரி சாரிடி, உன்னை விட்டுட்டு வந்தது தப்புதான். இப்போ போலாமா? அது இனி எப்பயாவது விட்டுட்டு ஓடு, அப்புறம் இருக்கு. ஹவுஸ் சரி வா. இது எல்லாமே உங்களுக்கு தேவையில்லாத வேலை. என் பொண்ணுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு பெத்தவன் எனக்கு பார்த்து செஞ்சுக்க தெரியும். அனாவசியமா இதுல தலையிட்டு வேலை வச்சுக்காதீங்க மாப்பிள்ள. யோ சே நிறுத்த. அப்பன அப்ப அந்த வார்த்தையெல்லாம் சொல்றதுக்கு உனக்கு தகுதி உண்டாயா? அந்த மாதிரி எல்லாமுமா நடந்துக்கிற நீ? என்னவோ கருவேப்பிலை கொத்தமல்லி புடுங்கி சந்தையில கொண்டு போய் விற்கிற மாதிரி எல்லாம் இருக்கு உங்க கதை. தனக்கு எந்த கெட்ட பேரும் வந்துடக்கூடாதுன்னு தான் பிள்ளைய தானே பாழங்குடியில தள்ளுற அப்பனா இங்கதான் பாக்குற. அப்படி என்னையா உனக்கு எல்லாம் அவ்வளவு புடிவாதம்? அப்போ என்ன மீறி இந்த கல்யாணத்தை நீ நடத்திடுவ? என்ன ஆனாலும் சரி, அவ ஏன் பொண்ணு. நான் பார்த்த மாப்பிள்ளைக்கு தான் அவளை கல்யாணம் பண்ணி கொடுப்பேன். இதுல தலையிடுறதுக்கு உங்களுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது. அடிச்சு நிறுத்து. பெத்த புள்ள வாழ்க்கையே தெரிஞ்ச வீணாக்குற நீ எல்லாம் ஒரு அப்ப. புள்ள மேல அக்கறை இருந்து எங்க அக்கா எதுவும் கேட்டாலும் கை நீட்டி அடிக்கிறது. என்ன கேட்க ஆள் இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கியா? பார்த்து பேசுங்க மாப்பிள்ள, வார்த்தை எல்லாம் ஒரு மாதிரி வந்துகிட்டு இருக்கு. அது ஏன் பொண்டாட்டி. நான் அடிப்பை என்ன வேணும்னாலும் பண்ணுவேன். எது அடிப்பை என்ன வேணும்னாலும் பண்ணுவியா? எங்க அக்கா மேல கை வச்சு அடிக்கிற அளவுக்கு உனக்கு யார் அந்த உரிமையை கொடுத்தா? எங்க இப்ப என் முன்ன கைய வை பாப்போம். வைன்ற. மாமா எனக்கு இங்க இருக்கவே பயமா இருக்கு மாமா. அழாத. இனியும் உன்னை இந்த கூட்டத்துல விட்டுட்டு போவேன்னு நினைக்கிறியா? அவ ஏன் பொண்ணு. எங்க கூட்டிட்டு போக போறீங்க அவளை? கல்யாணத்துக்கு தேதி குறிச்சு பத்திரிக்கை எல்லாமே அடிச்சாச்சு. என்ன விளையாடிட்டு இருக்கீங்களா எல்லாரும் சேர்ந்து? ஓ அந்த அளவுக்கு போயாச்சு. யார்கிட்டயும் ஒரு வார்த்தை கலக்கல, என்ன ஏதுன்னு கேட்கல. நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்க கிட்ட கலந்துக்க வேண்டியதான். ஆனா இந்த கல்யாணத்தை எப்படிடா நிப்பாட்டலான்னு இருக்கவங்க கிட்ட எப்படி கலக்க முடியும்? ஓ இவ்வளவு தூரம் வந்தாச்சு. ஆமா பொண்ணு இருந்தா தானே கல்யாணம் பண்ண முடியும். பொண்ணை நான் கூட்டிட்டு போறேன். உங்களால முடிஞ்சா என்ன மீறி பொண்ணை கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணுங்க. முடிஞ்சாவா? உறவு வேணும்னு நினைக்கிற வரைக்கும் தான் மாப்பிள்ளை எல்லாம். மூத்த பொண்ணை கட்டி கொடுத்துட்டோமேனு நீங்க ஆடுற ஆட்டத்துக்கெல்லாம் வாயில கை வச்சுட்டு கேட்டுட்டு இருக்க முடியாது. எங்க என்ன தாண்டி பொண்ணை கூட்டிட்டு போங்க பாப்போம். மாமா கூட்டிட்டு போகட்டும் மாமா, விடுங்க. மாப்பிள்ள என்ன சொல்றீங்க? கல்யாணத்துக்கு இன்னும் ஒரு வாரம் தான் மாப்பிள்ள இருக்கு. மாமா நம்புங்க, உங்க பொண்ணுக்கும் எனக்கும் தான் கல்யாணம். உங்க பொண்ணை எப்படி கூட்டிட்டு போறாங்களோ அதே மாதிரி என் கல்யாணத்துக்கு கூட்டிட்டு வந்து நிப்பாட்டுவாங்க அவங்களே. நீங்க வேணும்னா பாருங்க. மாப்பிள்ள என்னடா அன்னைக்கு வாங்கினது பத்தலையா? மாப்பிள்ள வாய மூடிடணும். ஹேய் பொண்ணை தானே கூட்டிட்டு போக போற. பொண்ணை திரும்ப எப்படி வரவழைக்கணும்னு எங்களுக்கு தெரியும். கூட்டிட்டு போகணும்னா கூட்டிட்டு போ. இங்க நின்னு கத்திட்டு எல்லாம் இருக்காத. ரேனோ வாமா போலாம். மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள இதெல்லாம்? மாமா என்ன நம்புறீங்கல்ல, எல்லாம் நல்லதாவே நடக்கும். நீங்க போய் ஆகுற வேலையை பாருங்க. மாப்பிள்ள போங்க மாமா. டேய் வண்ண வந்தது வராதுமா இப்ப எங்கடா ஓடுற? மச்சான் நான் இன்னொரு நாள் வீட்டுக்கு வர்றதா அம்மா கிட்ட சொல்லிடுடா. டேய் அதெல்லாம் இருக்கட்டும், நீ எங்கடா இப்ப காலில் வெண்ணி தண்ணி ஊத்துன மாதிரி பறக்குற? டேய் நான் என்னடா சொல்லுவேன், தலைக்கு மேல பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. என்னடா சொன்னா தானே தெரியும். மச்சா இப்ப ரேணுவை பாக்கலாம் தான் போயிட்டு இருக்கேன். ஏண்டா மச்சா ரேணு வீட்டுல கல்யாணத்துக்கு கார்டு கொடுக்க போறாங்களாண்டா. டேய் கார்த்தி என்ன மச்சான் சொல்ற? வாரே வா, பலே ஆள்தான் மச்சான். போடு லக்கு தான் இல்லடா உனக்கு. எப்படி அமைது பாரு உனக்கு எல்லாம். என்னடா கிறுக்க மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? அவ வீட்டுல என்னடானா கல்யாணத்துக்கு கார்டு கொடுக்க போறாங்களேன்னு நானே பதட்டத்துல இருக்கேன்.
வேற பதட்டம் இருக்காதான் மச்சான். எனக்கு புரியுது நீ என்ன எதிர்பார்த்திருப்ப. ஏதோ ஒரு பைக்கோ இல்ல மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு காரோ எதிர்பார்த்திருப்ப. ஆனா உன் மாமனார் வீட்டுல வயல் தோட்டத்தை எல்லாமும் கூட விட்டுட்டு ஒரு காடையே கல்யாணத்துக்கு உன் பேர்ல எழுதி வைக்க போறாங்களே, நீ கொடுத்து வச்சோண்டா மச்சான். எது என் பேர்ல காடை எழுதி வைக்க போறாங்களா? என்னடா வளர்ற? டேய் டேய், எங்களுக்கு இதெல்லாமும் தெரிஞ்சதுன்னா நாங்க ட்ரீட் கேட்போம் தானடா மச்சான் மறைக்கிற. டேய் கார்த்திக்கு, காடு மச்சான் காடு, ஒரு கார்த்திக்கே அதிபதியாக்க போற மச்சான் நீ. டேய் டேய், என்ன மென்டலாடா நீ? பாத்திய மச்சான், மாமனார் வீட்டுல காடு எழுதி வைக்கிறாங்கன்னதும் அப்படியே கண்ணுல ஒரு திமிரு, ஒரு அகங்காரம். ஆனா ஒண்ணு மச்சான், மாமனார் காடு எழுதி வைக்கிறதெல்லாம் கூட பெரிய விஷயம் கிடையாது. காட்டுக்குள்ள சிங்கம் புலி நடமாட்டம் எதுவும் இருக்கான்னு முன்னாடியே உன் மாமனார் கிட்ட விசாரிச்சுக்கடா. வேற என்னைக்கும் இருந்து போற போக்குல போட்டு தள்ளிட்டு போயிட்டு இருக்க போது. அட மென்டல், அந்த காடு இல்லடா அறிவாளி. அந்த காடு இல்லன்னா எத்தனை காடு மச்சான் வச்சிருக்காரு உங்க மாமனாரு? டேய் நானே ஏற்கனவே மனவேதனையில இருக்க, நீ என்ன படுத்தி எடுக்கிற? கல்யாணத்துக்கு ரேணு வீட்டுல இன்விடேஷன் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்களாம். ஓ இன்விடேஷன் கார்டா மச்சான்? சர்ரா மச்சான், மணமகன் தோழர்கள் அப்படின்னு எங்க பேரெல்லாம் கொட்டை எழுத்துல போட்டு அடிச்சிருக்கே இல்லையா? இல்லன்னா கல்யாணத்துக்கு வர மாட்டேன்டா பாத்துக்க. வேற வேட்டி அவுந்தாலும் சட்டை அவுந்தாலும் நீ தான் தனியா இருந்து புடிச்சுக்கணும் பாத்துக்க. என்னடா பாக்குறத பார்த்தா பேர் போட மறந்துட்ட போல இருக்கு. டேய் ஓங்கி ஒரு அறை வச்சுன்னு வச்சுக்கோயேன். மென்டலாடா நீ. நான் ரேணுக்கும் அந்த திருப்பாயிலுக்கும் இன்விடேஷன் அடிச்சு குடுக்கறாங்கன்னு சொல்றேன், நீ என்னடா காமெடி பண்ணிட்டு இருக்க? என்னடா சொல்ற? பத்திரிக்கையே கொடுக்க ஆரம்பிச்சுட்டானுங்களா? சரி விட்டுட்டா, முறைக்காத. சரி இப்ப எங்க போறாங்க தானே போற, நீ போ, நான் வண்டி எடுத்துட்டு வரேன். டேய் நீ உன் பாட்டுக்கு விஜய்க்கெல்லாம் போன் போட்டு சொல்லிட்டு இருக்காத. நானே ரேணு அழுதுட்டு இருக்காளேன்னு அவளை பார்க்கதான் போறேன். அந்த திரு வேற அங்க இருக்கான். வேற விஜய் அங்க வந்தானா எதுவும் பிரச்சனையாகும். இப்போதைக்கு அவன்கிட்ட எதுவும் சொல்லிட்டு இருக்காது என்ன? சரிடா. நம்ம பிளான் படியே அவன் கிளம்பிட்டான். நந்தா எதையும் சொதப்பிராம கச்சிதமா முடிக்கணும். கொஞ்சம் பிசிறு தட்டினாலும் அவ்வளவுதான், பாத்துக்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். வேலையை முடிச்சுட்டு போன் பண்ற வை. அப்புறம் இன்னொரு விஷயம், பொண்ணு பத்திரம் ஏன்னா அது எந்த. ஓகே நான் முடிச்சுட்டு கால் பண்றேன்.